ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஆர்விஎஸ் காலேஜை தாண்டி எரியோடுக்கு போகிற லைனில் ஹைவேஸ்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 6.5 ஏக்கரில் தென்னை மரம், அதே போல் மாமரம், நெல்லிக்காய் மரம், அது போக கோழிப்பண்ணை, செங்கல் காலவாசல், இது மட்டும் இல்லாமல் பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மேனிக்க ஒரு 6 ரூமோட ஒரு சூப்பரான விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நேரம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்க இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டம் குளத்தூர் ஏரியாவுக்கு பக்கத்தில் நல்லமனார் கோட்டை ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஒரு 6.5 ஏக்கர் விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒரு 2.5 ஏக்கர் வந்து தென்னை மரம், மாமரம், அது மட்டும் இல்லாமல் நல்ல காப்பில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் மரத்தோட ஒரு ஃபார்ம் ஹவுஸும், அதே போல் கோழிப்பண்ணை வந்து ஒரு 2 ஏக்கருக்கும், இது இல்லாமல் செங்கல் காலவாசலோட சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்கக்கூடிய விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கான மெயின் என்ட்ரன்ஸ் ரோடு வந்து இதுதான். அதாவது 4-வே ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த இடத்த வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேணி இருக்குது, 3 போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் வந்து இருக்குது, கமர்ஷியல் சர்வீஸ் வந்து இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மேனிக்க ஒரு 6 ரூம்ஸ் வந்து செப்பரேட்டாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து 30 லட்ச ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எங்களால் எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தர்றதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரடி தோட்டமாக நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. நல்ல ஒரு டெவலப்டு ஏரியா, அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு செம்மண் பூமியாகவும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நல்ல ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸோட நல்ல ஒரு பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருக்குது. உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து வாஸ்து முறைப்படி இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே வந்து விசிட் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லா விதத்துலேயும் கன்வீனியண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு தரமான இடங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஃபார்ம் ஹவுஸுக்கு தனியாக வந்து ஒரு 2.5 ஏக்கரு, அதுக்கு தனியாக கேட் இருக்குது. அதே போல் செங்கல் கால வாசலுக்கு தனியாக வந்து செப்பரேட்டாக கேட்டு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கோழிப்பண்ணைக்கு தனியாகவும் கேட்டு வந்து நமக்கு வந்து போட்டு வச்சுருக்காங்க. சுற்றிலும் ஃபென்சிங் போட்டு சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தோட ஒரு ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது மினிமம் ஒரு 450 அடியிலேருந்து ஒரு 550 அடிக்கு குறையாமல் தாராளமாக ரோடு ஃப்ரண்டேஜோட நமக்கு வந்து கிடச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மற்ற இடங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடத்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உடனே வந்து எடுக்க முடியும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸாக இருக்கட்டும், இல்லை கோழி பண்ணையாக இருக்கட்டும், அதே போல் செங்கல் காலவாசலாக இருக்கட்டும், எப்படி பார்த்தாலும் ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு குறையாமல் நீங்கள் வந்து ஒரு இன்கம் வந்து பார்க்க முடியும். அந்த அளவுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸோட சூப்பராகவே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல, கொடுத்துர்லாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் நமக்கு வந்து சேல்ஸுக்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்காங்க. அதுக்கு வந்து பணம் வந்து தேவைப்படுது. அதனால தான் இந்த இடத்த வந்து நமக்கு வந்து இப்போ சேல்ஸுக்கே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய கேணியை பொறுத்த வரைக்கும் தண்ணி எல்லாமே நமக்கு வந்து மேலாப்படி இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூர்வாரிட்டீங்க அப்படின்னா தண்ணியை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கும் எந்த ஒரு குறைவுமே வந்து இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கேணியை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் ரூமு, பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மாரிக்க தனியாக ரூமு, அது போக பக்கத்தில் வந்து தொட்டிக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ரூமுன்னு சொல்லி செப்பரேட்டாக எல்லாத்தையுமே பிரித்து சூப்பராகவே வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் வந்து தோட்டத்தை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்த இவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் போரில் இருக்கக்கூடிய தண்ணி வந்துட்டு இது வந்து இந்த பாத்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாத்தி மாதிரி வந்து இதில் விட்டு இதிலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய ஃபார்ம் ஹவுஸுக்கு எல்லாத்துக்குமே விடுவாங்க. அதாவது உள்ளே வந்து
நெல்லிக்காய் மரம், தென்னை மரம், மாமரங்கள் எல்லாமே வந்து இருக்குது. அது எல்லாத்துக்குமே வந்து விடுவாங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் விசிட் பண்ணி பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா கோழிப்பண்ணை. இந்த கோழிப்பண்ணையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 2 செட்டு இருக்குது. ஒரு செட்டில் பார்த்தோம் அப்படின்னா 3500 குஞ்சுகள், மொத்தம் 2 செட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 7000 குஞ்சுகள் வந்து விட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆல்ரெடி ஒரு 1 இயர் தாங்க ஆகுது இந்த செட்டப் எல்லாமே நமக்கு வந்து ரெடி பண்ணி வச்சு. அது மட்டும் இல்லாமல் உள்ளே எல்லாமே நமக்கு தென்னங்கன்றுகள் ஃபுல்லாகவே வந்து சைடில் வச்சுருக்காங்க. பண்ணையாட்கள் தங்குறதுக்கு தகுந்த மினிக்க வீடும், அதே போல் பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. முன்னாடி இருக்கக்கூடிய இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா செங்கல் காலவாசல் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க தனியாக செப்பரேட்டாக தங்குறதுக்கும் வந்து நமக்கு ரூம் எல்லாமே ரெடி பண்ணி அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் தோட்டத்தை பார்க்குறதுக்கும் வந்து ரூம் எல்லாமே ரெடி பண்ணி கட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 5 ரூம்லேருந்து ஒரு 6 ரூமுக்கு குறையாமல் நமக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பைப்லைன் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், எல்லாமே A to Z வந்து நமக்கு ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இதோட இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய குடியிருப்பு பகுதிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் லேஅவுட் எல்லாமே பிரித்து இடம் எல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 90% வந்து ஃப்ளாட் எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ளாட் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அக்ரியில் வந்து கிடையாதுங்க. இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட மதிப்பு 80 ரூபா வரைக்கும் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் கைடட் வேல்யூ மதிப்பு. அப்படி இருக்கிறப்ப நமக்கு 6.5 ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸே வந்துட்டு ஒரு 20 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 25 லட்ச ரூபா வந்து வந்துடும். இன்கேஸ் வந்து இதை நீங்கள் அக்ரியாக மாற்றி பண்ணணுன்னாலும் பண்ண முடியும். அப்படி ஒரு வேளை இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி லேஅவுட் போடணும் அப்படின்னு நினச்சாலும் கூட நீங்கள் தாராளமாக வந்து லேஅவுட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி பத்திர செலவு உங்களுக்கு 25 லட்ச ரூபா வருதுன்னா, இப்போ இந்த செங்கல் காலவாசல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் அழகாக வந்து லேஅவுட் போட்டு சென்டரில் 30 அடி பாதை கொடுத்து தாராளமாக வந்துட்டு ஃப்ளாட் பிரித்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டுக்கு வந்து பார்க்க முடியும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து ரீசேலுக்கும் மற்ற விஷயத்துக்கும் வந்து மக்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு மெயினான ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் வந்து கிடச்சிருக்கு. நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே வந்து தெளிவாக தெரிஞ்சிடும். வெளியூரில் இருந்தோ அதே போல் வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது. அதுக்காக தான் ஒரு விஷயம் கூட விடாமல் டீட்டெயில்டாக உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடம் நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து ஒரு கூடுதல் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு நமக்கு பார்க்கும்போது இந்த சதுரடியோட மதிப்பு வந்து கவர்மெண்ட் கைடட் வேல்யூ மதிப்பை பொறுத்த வரைக்கும் 81 ரூபா வந்து இருக்கிறது. அது ஒன்று மட்டும்தான். இது அக்ரியில் இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எப்பயோ வந்து நமக்கு வந்து சேல்ஸ் ஆகிருக்குங்க. இது அக்ரியில் இல்லை. அது ஒன்று மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ். மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்லேயோ இல்லை வந்து இந்த ஃப்ளாட் ரிலேட்டடாக வாங்குகிறவங்களுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி இதை செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய நெல்லிக்காய் மரங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். மரம் எல்லாமே நல்ல ஒரு காப்பில் நல்ல ஒரு ஈல்டில் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இடத்தோட மண் வளமாக இருக்கட்டும், அதே போல் வாட்டர் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு சூப்பரான இடத்த தான் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயமே வந்து சொல்லிட்டேன். அதே போல் பண்ணை ஆட்களை வச்சு நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் கூட பக்கத்துலேயே வந்து ஆட்கள் வந்து இருக்காங்க. இல்லை ஆல்ரெடி வந்து குத்தகைக்கு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க மூலியமாகவும் வந்துட்டு நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு தாராளமாக இந்த இடத்த வந்து மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அதே போல் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 100 to 150 தென்னை மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஒரு 40 to 50 மரம் தாங்க இருக்கும். அது வந்து ஒரு 27 வயசுலேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே வந்து இருக்கும். எல்லாமே வந்து காப்பில் வந்து ஈல்டில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து நெல்லிக்காய் மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 400 மரத்துக்கு குறையாமல் நல்ல ஒரு ஈல்டில் காப்பில் வந்து கிடச்சிருக்கு. இது போக வந்துட்டு ஒரு 50 மரத்துக்குள்ளே வந்து மாமரங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே வந்து தெளிவாக தெரியும் எந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஹவுஸ் வந்து நமக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. மரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நல்ல ஒரு ஈல்டு வந்து நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போதே தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும்.
இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் வரைக்கும் அடுத்தடுத்து நிறைய இடங்கள் நம்மளுடைய சேனலில் அப்லோடு பண்ணுறதா இருக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள். அதே போல் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து இதோட மதிப்பு வந்து இப்போ நீங்கள் போடுறத விட டபுள் மடங்கு வந்து வேல்யூ ஏறுறதுக்கு எல்லா பாசிபிலிட்டியுமே வந்து இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு டெவலப்டு ஏரியா, அது மட்டும் இல்லாமல் பஸ்ஸு ரோட்டு மேலே தான் நமக்கு இந்த இடமுமே வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்த பற்றி எல்லா டீட்டெயிலுமே வந்து சொல்லிட்டேன். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேலி சேனல். நன்றி, வணக்கம்.